அப்படிப்பட்ட மோசமான மோடி அவர்களை நீங்க சொல்வது போல மோசமான மோடியை எதிர்த்து போரிட வேண்டிய ராகுல் காந்தி எங்க, பிரியங்கா காந்தி எங்க? ஏன் அமேட்டியில தைரியம் இருந்தா இல்லைங்க, அமேட்டியில அந்த அம்மா சவால் விடுறாங்க சார். இந்த கேள்வியை நீங்க நாளைக்கு மாலையில கேட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு முன்ன நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்குது. எவ்வளவு நேரம், 24 மணி நேரம் இருக்கு. அதனால இந்த கவலை நமக்கு தேவையில்லை. ஊப்பில எனக்கு வாயில பேர் நுழையாத ஏதோ ஒரு தொகுதியில நீங்க யாரையும் ஏன் போடலன்னா நான் கேட்கல. அது நீங்க போட்டிங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ராகுல் காந்தியோட தொகுதி, உங்க காங்கிரஸ் கட்சி காந்தி குடும்பத்துடைய கோட்டை. 40 வருஷமா உங்களை தவிர யாரும் கிடையாதுங்க. போன வாட்டி தான் ஸ்மிருதி இரானி வந்திருக்காங்க. இதுலதான் ராஜேந்திர தோல்வி வெற்றி தோல்வி இல்லையா? இந்திரா காந்தி தோக்கலையா? எந்த தலைவர் தோக்கல? பேரறிஞர் அண்ணா தோக்கலையா? பெருந்தலைவர் காமராஜர் தோக்கலையா? இது ஒரு விஷயமா? இது 2 இடத்துல இருந்த 2 இடத்துல வெற்றி பெற்ற பாஜக இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கலையா? நீங்க ஏன் தோத்தீங்கன்னு நான் கேட்கல. சார் நீங்க ஏன் தோத்தீங்கன்னு நான் கேட்கல. தோல்வி வெற்றி எல்லாருக்கும் சகஜமானதுதான். திரும்ப அடுத்த சண்டைக்கு தயாராக மாட்டேன்றீங்களேங்கிறதா கேள்வியா இருக்கு. நாங்க தயாரா இருக்கிறது எங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு நாளைக்கு தெரியும். சொல்லிட்டீங்கன்னா தெரியும் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்கன்னு. நாளைக்கு தந்தி தொலைக்காட்சியில நீங்க தான் அறிவிக்க போறீங்க யாரு எப்ப போட்டியிட போறாங்கன்னு. இது ஒரு இந்த தலைப்பு என்பது ஆளுகின்ற ஒரு பாஜகவுக்கு மிருக பலம் வச்சுட்டு இருக்கு. பிற கட்சியுடைய வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, பணம் கொடுத்து வாக்கு வாங்குறது. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஊடகங்கள் ஆதரவு கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இது ஒரு கேள்வியே அல்ல. அதனால நாளை வரை நீங்க பொறுமையா இருங்க. நிச்சயமா காங்கிரஸ் காங்கிரஸை பொறுத்தவரை இன்னைக்கு 300 பெண்களை கெடுத்த பிரிஜ்வாலுக்கு ஆதரவாக பிரிஜ்வாலுக்கு போடக்கூடிய ஓட்டு மோடிக்கு போடுற ஓட்டுன்னு சொன்னார்ல பிரதமர். அப்படி நாங்க சொல்ல போறது இல்ல. ஒரு ரஜரபுத்திரர்களை சத்தியர்களுக்கு எதிராக அந்த பெண்களை மிக கேவலமாக பேசிய ஒரு வேட்பாளருக்கு இன்னும் ஆதரவு கொடுப்பேன்னு சொல்றாங்கல்ல, அப்படி கட்சி அல்ல. மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணமாக்கியவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கட்சி அல்ல. கற்பழிச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க பாஜக அல்ல இந்த கட்சி. காங்கிரஸ் கட்சி மக்களுக்கான கட்சி, இந்தியர்களுக்கான கட்சி. ஓகே, காட் யுவர் பாயிண்ட். சூர்யா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, நீங்க அவங்க வேட்பாளர் யாருன்றீங்க. அவங்களுக்கு யாரு போட போறாங்கன்னு தெரியாம தானே ரேபரேலியில நீங்க என்ன வேட்பாளர் போடாம இருக்கீங்க? அறிவிச்சிட்டோமே, இன்னைக்கு பாக்கலையா நீங்க? ரேபரேலியில போட்டோம், இன்னைக்கு அறிவிச்சிட்டோம். தினேஷ் பிரதாப் சிங்னு எங்க எம்எல்சியா இருக்கக்கூடியவர் போன தேர்தலில் சோனியா காந்தி அம்மையாரை எதிர்த்து போட்டியிட்ட வெற்றி வேட்பாளரை இன்னைக்கு ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சிட்டோம். அதையும் ஜெயிக்க போகிறோம். இப்போ இந்த விவாதத்தில் நான் குறிப்பாக ரொம்ப ஆவலோடு உற்று நோக்கினேன். ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்கள் 15 வருடங்கள் எம்பியாக இருந்த தொகுதி அமேதி தொகுதி. தமிழ்நாட்டில் தந்தி டிவி சர்வேல மோடி அவர்களை விட ராகுல் காந்திக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. இப்போ லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு நான் இந்த விவாதத்தின் மூலமா சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒரு தொகுதிக்கு கூட எம்பியாக இருப்பதற்கு லாயக்கற்ற ஒருவரை நீங்கள் பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். உங்கள் முன் உண்மைகள் தெரிவிக்கப்படாமல் இருந்திருக்கும். ஆகையால் இன்று நான் பேசக்கூடிய உண்மைகளை தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஹிதாயத்துல்லா ஐயா 10 நிமிஷம் பேசினாரு. எனக்கு ஒரு 4 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கூட என்னுடைய மோனோலாக நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். முதல்ல இப்போ உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அசோகா உங்களை கேள்வியே கேட்காம நீங்க தொடர்ந்து ஒரு நிமிஷம் தான் பேசுறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான் பேசுறீங்க. ஹிதாயத்துல்லா அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள், என்ன நீங்க எவ்வளவு வேணா திட்டலாம், நான் கோச்சிக்கவே மாட்டேன். சரிங்களா? நீங்க தாராளமா திட்டலாம். அதனால எதுவுமே என்ன திட்டறதுனால 2 ஓட்டு உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. சரிங்களா? என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் என்ஜாய். ஐயா என்னோட டைம் விட்டுருங்க. 10 நிமிஷம் பேசுறீங்க நீங்க, நான் குறுக்கிடவே இல்ல. ஐயா உரிமை இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 10 நிமிஷம் பேசுறீங்க, நான் குறுக்கிடல. இப்போ நான் அமேதி தொகுதியை பத்தி சொல்றேன். இப்போ 17 லோக்சபா தேர்தல்கள் இந்தியாவில் முடிஞ்சிருக்கு. 18வது தேர்தலை சந்திக்கிறோம். அதுல 9 முறை அமேதி தொகுதியில காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எம்பியாக இருந்திருக்கிறார்கள். சஞ்சய் காந்தி அவர்கள் தொடங்கி ராஜீவ் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள். இவர்கள் குடும்பத்தினுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த சதீஷ் சர்மான்னு சொல்லக்கூடியவர் 2 முறை எம்பியாக இருந்திருக்கிறார். 91 பை எலெக்ஷன்ல, 96. அப்போ 17 தேர்தல்களில் 11 முறை காந்தி குடும்பத்தை சார்ந்தவர்கள் எம்பியாக இருந்திருக்கிறார்கள். நாம் வைத்துக் கொள்ளலாம்.
இப்போ 2019 முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் இந்த தொகுதியை தோக்குறாங்க 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில். அப்போ பிடிஐயில் வந்து ஒரு ஸ்டோரி பண்ணுறாங்க, இவர் வந்து ஏன் தோத்தாரு அப்படின்னு ஒரு ஸ்டோரி பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து ஃபுட்ஸ்கஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இராணுவ விமானத்தளம் வந்து அமேத்தி தொகுதியில் இருக்குது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் எம்பியாக இருந்த 15 ஆண்டுகளுமே டெல்லியிலேருந்து லக்னோவுக்கு ஃப்ளைட்டில் வருவார், லக்னோவிலேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஃபுட்ஸ்கஞ்சில், அதாவது அமேத்தி மையப்பகுதியில் இறங்குவார், திரும்பி ஹெலிகாப்டர்லேயே போயிடுவார். ஆனால் ஸ்மிருதி இரானி அவர்கள் 2014 இந்த தொகுதியில் தோற்றால் கூட லக்னோக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்குவாங்க. லக்னோலேருந்து அமேத்திக்கு 140 கிலோமீட்டர் எப்பயுமே காரில் வருவாங்க. காரில் வரும்போது அமேத்தி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்களுக்கும் சென்று மக்களை சந்திப்பார்கள். இது ஒரு மைய காரணம்னு சொல்றாங்க. இப்போ தமிழர்கள் விரும்பக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் காந்தி குடும்பத்தினரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் எம்பியாக இருந்த தொகுதியினுடைய வளர்ச்சி குறியீடு, நம்ம தமிழகத்தில் வளர்ச்சி குறியீடு நிறைய நம்ம சொல்கிறோம், நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம், வடநாட்டில் வந்து கம்மியாக இருக்காங்கன்னு. 50 வருடம் இந்த நாட்டை மறைமுகமாக ஆண்ட குடும்பத்தினர் ஆண்டு கொண்டிருந்த தொகுதியில் பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை 54%. மின்சாரம் இருக்கக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கை இன்னைக்கு இல்லை, 2014 நாங்க வரதுக்கு இன்னைக்கு சொல்றேன், அது அடுத்தது வருது, இது சொல்லிட்டு தான் அது சொல்ல முடியும். மின்சார வசதி இருக்கக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கை வெறும் 14%. தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் வெறும் 16% அமேத்தி தொகுதியில். நியோநேட்டல் டெத், அதாவது ஒரு குழந்தை பிறந்து 28 நாட்குள்ள இறக்கக்கூடியது நியோநேட்டல் டெத்துன்னு சொல்றோம். 1000 குழந்தைகள் பிறந்தால் 83 குழந்தைகள் அமேத்தியில் நியோநேட்டல் டெத். அது இந்தியாவுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 28 தான், ஆனால் அமேத்தி தொகுதியில் 83. இப்போது இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் 15 வருஷம் அவங்க குடும்பம்லாம் இருக்கும்போது இருக்கக்கூடிய டேட்டா. இன்னைக்கு இதே அமேத்தி தொகுதியில் 2014 மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா 1.5 லட்சம் வீடுகளுக்கு புதிதாக மின்சார இணைப்புகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த அன்னை யோஜனா திட்டத்தின் கீழாக 20 லட்சம் மக்களுக்கு, அதாவது 4 லட்சம் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் குடும்பத்தில் ஒருவருக்கு 5 கிலோ ரேஷன் பொருட்களை இலவசமாக. நீங்க செஞ்சதை நீங்க சொல்றீங்க. இல்ல, நான் கேக்குற கேள்வி வேற. இன்னைக்கு வந்து ஒரு கேண்டிடேட் அறிவிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏன் காங்கிரஸ் போடலையா, இவங்க போடலையா, பிரியங்கா காந்தி வரலையா, ராபர்ட் வத்ரா வரலையான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். பட் பாயிண்ட் என்ன, கடைசியா ஜெயிக்கிறது யாருன்றதா விஷயம். அவங்க நாளைக்கு திரு இதயத்துல்லா அவர்கள் சொல்றது போல நாளை ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு, 5 o'clock வரைக்கும் டைம் இருக்கு. நான் இந்த பதில் எதுக்கு சொல்றேன்னா, இதயத்துல்லா ஐயா சொல்றாங்க இல்லையா, பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க, வேட்பாளர் வாங்கிட்டீங்க, காசு கொடுத்து ஜெயிக்கிறீங்கன்றது. இதுதான் அவங்களும் சரி, நாங்கள் பிஜேபி எதிர்ப்பாளர்களும் சரி, இந்த மாதிரி தவறான நோஷன்ஸ்ல நாங்கள் களத்தில் செய்யக்கூடிய பணிகளை அவர்கள் கருத்தில் கொள்ள மாட்டேங்கிறார்கள். எப்படி 20 எம்எல்ஏக்கள் மொத்தமா இடம் மாறது களப்பணி. இன்னொரு டிஸ்கஷன் போலாம். இல்ல அதுதான் அவர் சொல்றாரு. இல்ல நம்ம அவர் என்ன சொல்றாருன்னா, அது டைவர்ஷன், அது பேசறதுனா நிறைய பேச முடியும். இல்ல நீங்க அவருக்கு பதில் சொன்னதனால நான் கேக்குறேன். நான் கண்டிப்பா அவர் சொன்னதை நீங்க தான் சுட்டி காட்டுறீங்க. ஒண்ணே முடிச்சிடுறேன். இந்த 10 ஆண்டுகள்ல 4 லட்சம் வீடுகளுக்கு புதிதாக கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கோம். 3.5 லட்சம் வீடுகளுக்கு புதிதாக தண்ணீர் குழாய் இணைப்பு பைப்புகளை போட்டு தண்ணி வர மாதிரி பைப்பு போட்டிருக்கோம். முதல் மெடிக்கல் காலேஜ், அமேத்தியினுடைய முதல் மெடிக்கல் காலேஜ் நாங்கள் வந்து திறந்திருக்கோம். மெடிக்கல் காலேஜ் ஆச்சு நீங்கள் லேட் பண்ணீங்கன்னா பிளட் பேங்க் கூட அமேத்தியில் முழு தொகுதியில் இல்லை. இன்னைக்கு 4 பிளட் பேங்க் திறந்திருக்கோம். ஸ்மிருதி அவர்கள் எம்பியா வந்ததுக்கப்புறம், எம்பியா வரதுக்கு முன்னாடியே திறந்திருக்கோம். இதை நாங்கள் ஏன் சொல்றோம்னா, இப்போ ராகுல் காந்தி அவர்களை பற்றி அந்த தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுடன் தொடர்பு இல்லை, அது பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் அவங்க எம்பி ஆஃபீஸில் போட்டிருக்கக்கூடிய ஆட்களை கூட எங்களால், அவர்கள் 15 ஆண்டு காலம் எம்பியா இருந்த வரைக்கும் எங்களால் தொடர்பு கொள்ளவே முடிந்தது கிடையாது. ஆனால் ஸ்மிருதி இரானி அவர்கள் அடிக்கடி வராங்க, எம்பி ஆஃபீஸ் ஃபங்க்ஷனலாக இருக்கு, அதனால நாங்கள் ஸ்மிருதி இரானி அவர்களுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்றாங்க. இப்போ இறுதியாக ஒரு கருத்து என்னன்னா, 2019 ராகுல் காந்தி அவர்கள் இங்கே போட்டியிட்டு தோற்ற போது அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஒருவர் இந்திய வரலாற்றிலே தோற்றது என்றால் ராகுல் காந்தி அவர்கள் தான். இன்னும் கடைசியாக ஒரு பாயிண்ட், எமர்ஜென்சி அறிவிச்சாங்க இல்லையா, எமர்ஜென்சி அறிவிச்ச உடனே மறு தேர்தல் 1977 வந்தது. அந்த தேர்தலில் கூட சஞ்சய் காந்தி அவர்கள் தான் இந்த தொகுதியின் வேட்பாளர்னு 28 நாட்களுக்கு முன்னாடியே அறிவித்து தேர்தல் பணியை அவர்கள் வந்து செஞ்சாங்க, இந்திரா காந்தி அம்மையார். ஆகையால் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலங்களில் இந்த தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிப்பதற்கு இவ்வளவு தாமதமானது இதனால்தான். அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவென்றால், ஏற்கனவே இவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அது எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். எப்படி சொல்ல முடியும்? நீங்க வேட்பாளர் அறிவிச்சு till the last vote is counted, it is not, நீங்க தோல்வின்னு சொல்ல முடியாது. இதற்கு முன்னாடி இவர்கள் வென்றார்கள் இல்லையா, சோனியா காந்தி அம்மையார்ல இருந்து ராகுல் காந்தி வரைக்கும் அந்த எந்த தேர்தலிலுமே சமாஜ்வாதி கட்சி போட்டி போட்டதே கிடையாது. பேக்ரவுண்ட் டீலிங் இல்ல. இப்போ ஒரு வேவ் எலெக்ஷன் இருக்கும். இப்ப தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி பல தொகுதிகள் இருக்கு. காலங்காலமா அதிமுக மட்டுமே தான் ஜெயிக்கும், திமுக மட்டுமே தான் ஜெயிக்கும். ஆனா
ஒரு அலை 96 மாதிரி ஒரு வேவ் எலெக்ஷன்ல டப்புன்னு மாத்தி ஓட்டு போட்டுருவாங்க. அதிமுக தொகுதியில திமுக ஜெயிக்கும். அந்த ஒரு அபரேஷன் வச்சு ஒரே ஒரு ஸ்மிருதி இராணி வந்துட்டதுனால அப்படியே அமேதி தொகுதி அப்படியே மாறிடுச்சு. அவ்வளவு வந்து இனிமே ஒண்ணு கிடையாது சொல்லுங்க. எதை வச்சு சொல்றேன்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 300 MP தொகுதிகள்ல காங்கிரஸ்க்கு சேஃபஸ்ட் 2 தொகுதிகள் தான் அமேதி ரேபரேலி. அதுவுமே நீங்க நாமினேஷன் கடைசி நாள் வரைக்கும் முடிவெடுக்க முடியாமல் திணறுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே தோல்வியை ஒப்புக்கொண்டீர்கள் என்றுதான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். கேட்போம். திரு அருணன் அப்படி நினைக்கிறீங்களா? ஏற்கனவே அவங்க வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள், தோல்வி பயத்துல இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப ரேபரேலியில பாஜக தோல்வியை ஒப்புக்கொண்டுருச்சா? இல்ல போட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்திருக்கு சார். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்திருக்கு. ஐ ஜஸ்ட் கிளாரிஃபை. இருக்கு, அதைத்தான் சொல்ல வரேன். இப்பதானே அறிவிச்சிருக்கீங்க. ஆமா நாளைக்கு இப்ப இது வரைக்கும் நீங்க ஏன் ரேபரேலியில அறிவிக்காம இருந்தீங்க உங்க வேட்பாளர்? கோட்டை இல்ல, நாங்க ஜெயிச்ச தொகுதி இல்ல. இல்ல நீங்க பிரியங்கா காந்தி வந்துருவீங்கன்ற பயத்துல தானே இருந்தீங்க அப்படிங்கறது அவங்களோட கேள்வி. பிரியங்கா காந்தி வந்துருவாங்க, ஓ பிரியங்கா போட போறாங்க அப்படினா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நின்ன வேட்பாளர் இப்ப எம்எல்சியா இருக்கக்கூடிய வேட்பாளர் 3 வேட்பாளர் தயார் பண்ணிருக்கோம். அமித்ஷா ஆன் ரெக்கார்ட் சொல்லிருக்காரு. அங்க பிரியங்காவை போட்டா நாங்க இவரை போடுவோம், அங்க ராகுல போட்டா நாங்க 3 வேட்பாளர் இருப்பாங்க. நான் இப்ப சொல்றேன் குறிச்சுக்கோங்க. அமேதியில ஸ்மிருதி இராணி தோத்ததுக்கு அப்புறம் 5 வருடம் எப்படி பணிபுரிந்து வென்றார்களோ அதே மாதிரி இந்த தினேஷ் சிங் கடந்த 5 வருடமாக பணிபுரிந்ததால் இப்ப அமைச்சராக இருப்பதனால் அவர்தான் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார். நீங்க யாரை போட்டாலுமே பாப்போம். திரு அருணன், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.